நமஸ்தேப்பா. இப்போ மத்தியமா பசங்களுக்கு பாக் 5லிருந்து லவகுஷ் அதில் 2வது பார்க்கலாம். துர்முக் கி ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துர்முக் கி ரிப்போர்ட் அப்படின்னா துர்முக்கினுடைய செய்தி அப்படின்னு அர்த்தம். துர்முக் கி ரிப்போர்ட், துர்முக்கினுடைய செய்தி அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். श्री राम ने ब्रज प्रजा का हाल जानने के लिए कई जासूसों को रखा था அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீராம் பிரஜா கா ஹால் அப்படின்னா மக்களுடைய நிலையை, பிரஜா அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம். மக்களுடைய நிலையை ஜான்னே கேலியே அறிந்து கொள்வதற்காக கயி ஜாசூசோங்கோ ரக்காத்தா. கயி அப்படின்னா பல, ஜாசூசோம் அப்படின்னா ஒற்றர்கள். அதாவது முன்னாடிலாம் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு செய்திகளை ஒற்றர்கள் எடுத்து வருவாங்க. அவங்க அதுக்கு பேர் தான் இந்த ஜாசூசோம். ஜாசூசோன்னா ஒற்றர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒற்றர்களை ரக்காத்தா, ரக் அப்படின்னா வைத்திருக்கிறது, ரக்காத்தா அப்படின்னா வைத்திருந்தான். श्री राम ने प्रजा का हाल जानने के लिए कई जासूसों को रखा था அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீராம் மக்களுடைய நிலையை அறிந்து கொள்வதற்காக பல ஒற்றர்களை வைத்திருந்தான். उनके राज्य में दुर्मुख नामक एक जासूस था. அவனுடைய ராஜ்யத்தில் துர்முக் அப்படிங்கிற பெயருடைய ஒரு ஒற்றன் இருந்தான். वह एक दिन रजक नामक एक आदमी के घर की ओर गया था. वह एक दिन அதாவது இந்த ஜாசூஸ், அதாவது அந்த ஒற்றன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு நாள் ரஜக் அப்படிங்கிற பெயருடைய ஒரு ஆத்மி, ஒரு மனிதனுடைய கர்கி ஓர் அவனுடைய வீட்டிற்கு முன்னால் கயாத்தா போய் நின்றான். அதாவது அந்த ஒற்றனுக்கு என்ன வேலை, யார் வீட்டில் என்ன நடக்குது, ராஜாவை பற்றி என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வந்து ராஜா கிட்ட சொல்லுவான். அதனால் ரஜக்கின்கிற வீட்டினுடைய முன்னாடி நின்று அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். வஹா ரஜக் அப்பனி பத்னி சே கஹாத்தா. வஹா அங்கே ரஜக் அப்படிங்கிறவன் அப்பனி பத்னி சே தன்னுடைய மனைவியிடம் கஹ் ரஹாத்தா சொல்லி கொண்டு இருந்தான். கஹ்னா சொல்றது, தன்னுடைய மனைவியிடம் சொல்லி கொண்டு இருந்தானா. தும் முझे धोखा देने के लिए ही कल रात को बाहर गई थी. அவன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றான், நீ என்னை தோக்கா தேனே கேலியே ஏமாற்றுவதற்காகத்தான் கல் ராத் நேற்று ராத்திரி பாகர் கயீத்தி வெளியே போயிருந்தாய் அப்படின்னு சொல்கிறான். நீ என்னை ஏமாற்றுவதற்காக நேற்று ராத்திரி வெளியே போயிருந்த அப்படின்னு சொல்கிறான். மை கோயி ராமச்சந்திரஜி நஹி ஹூம், நான் ஒன்றும் ராமச்சந்திரஜி இல்லை. मैं तुमको इस घर में रहने नहीं दूंगा, நான் உன்னை இந்த வீட்டில் தங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்கா. அதுக்கு இந்த துர்முக் உடைய அந்த ரஜக் என்ன சொல்கிறான், நீ என்னை ஏமாற்றிட்டு வெளியே போயிட்டு வந்திருக்க, நீ ஏமாத்துறதுக்கு நான் ஒன்றும் ராமச்சந்திரஜி இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறானா. யஹ் சுன்கர் துர்முக்குக்கோ துக்கு ஹுவா. இதை கேட்டு சுன்கர் கேட்டு துர்முக்குக்கு துக்கு ஹுவா ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். துர்முக் ராமச்சந்திர கே பாஸ் கயா. துர்முக் ராமச்சந்திரனுக்கு அருகில் போயிட்டான். உஸ்னே ரஜக் கி சாரி பாத்தே டர்த்தே டர்த்தே சுனாயி. உஸ்னே இந்த ஜாசூஸ் துர்முக் இருக்கான்னு அவன் ரஜக்கினுடைய சாரி பாத்தே எல்லா
வார்த்தைகளையும் அவன் பேசிகிட்டு இருந்த எல்லா வார்த்தைகளையும் பயந்துக்கிட்டே கேட்டிருந்தான். दुर्मुख की बात सुनकर ஸ்ரீராம் கோ படா துக்கு ஹுவா. அதாவது தன்னை யாரோ ஒருத்தவன் இகழ்ந்து பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அதான் சொல்கிறாங்க, துர்முக்கு கி பாத் சுன்கர். துர்முக்கு வந்து சொன்ன செய்தியை கேட்டு ஸ்ரீராமனுக்கு படா துக்கு ஹுவா, ரொம்பவும் கஷ்டமாக ஆயிடுச்சான். அதுதான் இந்த துர்முக்கு கி ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவதா குருஜி கி சலாஹ். அதாவது குருஜியினுடைய அட்வைஸ், ஆலோசனை. சலாஹ் அப்படின்னா ஆலோசனை, அட்வைஸ் அப்படின்னு அர்த்தம். ரஜக் கி பாத் சுன்கர். ரஜக்குடைய வார்த்தையை கேட்டு, பாத் அப்படின்னா வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு ராமச்சந்திரஜிக்கு படா துக் ஹுவா, மிகவும் கஷ்டமாக இருந்ததாம். வே ஜான்தே தே கி சீதா நிர்தோஷ் ஹை. அவருக்கு, அதாவது ராமச்சந்திரஜிக்கு ஜான்தே தே தெரிந்திருந்ததாம். என்னென்னு? சீதா நிர்தோஷ் ஹை. நிர்தோஷ், தோஷ்னா குற்றம், நிர்தோஷ் அப்படின்னா குற்றமற்றவள் அப்படின்னு ராமச்சந்திரஜிக்கு தெரிஞ்சிருந்ததாம். लेकिन प्रजा सीता पर शक करती है. ஆனால் மக்கள் எல்லாம் சீதா மீது சந்தேகப்படுகிறார்கள். ஷக் அப்படின்னா சந்தேகம். பிரஜா கா ஷக், மக்களுடைய சந்தேகத்தை தூர் கர்னே கேலியே, போக்குவதற்காக. தூர் கர்னே கேலியே அப்படின்னா போக்குவதற்காக ஸ்ரீராம் गुरुजी की सलाह लेने का निर्णय किया. குருஜியுடைய அட்வைஸ், ஆலோசனையை பெறுவதற்காக தீர்மானம் செய்தார். அதாவது சீதாஜியை எல்லாரும் சந்தேகப்பட்டுட்டாங்களாம். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி மீது உள்ள சந்தேகத்தை போக்குவதற்காக குருவோடைய ஆலோசனையை கேட்டு இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாராம். தூஸ்ரே தின் அப்படின்னா இரண்டாவது நாள் சபேரே, காலையில் ஸ்ரீராம் குரு வசிஷ்ட கே பாஸ் சலாஹ் லேனே கயே. குரு வசிஷ்டரிடம் சலாஹ் லேனே, ஆலோசனையை பெறுவதற்கு போனாராம். இரண்டாவது நாள் காலை ஸ்ரீராமர் குரு வசிஷ்டரிடம் ஆலோசனை பெறுவதற்காக சென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உன்ஹோனே குரு கோ பூரி பாத் கஹ் சுனாயி. உன்ஹோனே, அவர் ராமச்சந்திரஜி என்ன செய்கிறாரு, குரு கி பூரி பாத், குருவனுடைய எல்லா வார்த்தையும் கஹ் சுனாயி, சொல்ல கேட்டார். சுனாயி அப்படின்னா கேட்டார் அப்படின்னு அர்த்தம். குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறாராம். ஸ்ரீராம் கி பாத்தே சுன்ने के बाद குரு நே சலாஹ் தி. ஸ்ரீராமுடைய வார்த்தையை கேட்ட பிறகு குரு வந்து ஆலோசனை கொடுக்கிறாராம். என்ன? ராஜா கே லியே பிரஜா ஹி சப் குச் ஹை. ராஜா தான் மக்களுக்கு எல்லாத்தையும் செய்பவராக இருக்கிறார். प्रजा की भलाई के लिए राजा को सब कुछ त्यागने तैयार रहना चाहिए. प्रजा की भलाई के लिए, மக்களுடைய நன்மைக்காக ராஜா வந்து சப் குச் எல்லாவற்றையும் தியாகனே அப்படின்னா தியாகம் செய்ய, தயார் ரஹ்னா சாஹியே, தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ராஜாவுக்கு ராஜா கேலியே பிரஜாஹி சபுகுச்சே, ராஜாவுக்கு மக்கள் தான் எல்லாம். அப்போ மக்கள் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா அதை நீ தீர்த்து தான் வைக்கணும்
பிரஜா கி பலாயி கேலியே, மக்களுடைய நன்மைக்காக ராஜா எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆலோசனை கொடுக்கிறாரு வசிஷ்ட முனிவர். தபி தும் ஆதர்ஷ ராஜா பன் சக்தே ஹோ, அப்பொழுதுதான் நீ மரியாதைக்குரிய ராஜாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். தும்ஹாரா நாம் ஹமேஷா கேலியே காயம் ரஹ் சக்தாகை, உன்னுடைய பெயர் எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கும். காயம் ரஹ் சக்தாகை அப்படின்னா நிலை பெற்று இருக்க முடியும். நீ மக்களுக்காக ஏதாவது தியாகம் செய்தால்தான் நீ இந்த நாட்டில் உன்னுடைய பெயர் நல்லபடியாக நிலை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏசா கர்ணேசேஹி பிரஜா குஷி ரஹ் சக்திகை, இதை செய்தால்தான் மக்கள் குஷி ரஹ் சக்திகை சந்தோஷமாக இருந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு குருஜி அட்வைஸ் கொடுக்கிறாராம். குருஜி ஆலோசனை கொடுக்கிறார். இதிலிருந்து குருஜிக்கு சலாஹ் அப்படிங்கிற நம்மளுடைய இந்த தலைப்புக்கான செய்தி நிறைவு பெறுகிறது. இதனுடைய அடுத்த எஸ்ஸேவை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.